என்னங்க சாவித்ரி, உங்க நாத்தனாக்கு அலங்காரம் எல்லாம் ஓகே தானே? அப்புறம் எங்க மேல குத்தம் சொல்லக்கூடாதுப்பா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க நிக்கிலிக்கா நெடுவாளிய காணா? இல்லையே, ஒத்தையில விட்டுட்டு வந்தால, மாமியா திட்டி தொலையும்னு அம்சா போனதோட அவ பின்னாடியே போயிட்டாமா. அது சரி, ரொம்பத்தான் அவ மாமியாளுக்கு பயந்தவ போ. மனசா, நல்ல நேரம் எத்தனை மணிக்குமா சொல்லியிருக்காங்க? பிள்ளைகளை உள்ள கொண்டு விடணும்ல. 9:30க்கு மேலதாக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் நேரம் கிடக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சிருவோமா? ஆமா, மத்தியானம் மகால்ல சாப்பிட்டதோட இருக்குல்ல. இந்த சாவி இருக்கு, ஜீவா தம்பி இருக்காங்க, ஆளும் பேருமா உட்கார வச்சு சாப்பிட சொல்லிடு. சரிக்கா. சாவித்ரி, அப்ப இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகலாம். ஜீவா தம்பியை சத்த இருக்க சொல்லுங்கப்பா. ஐயோ, டைம் ஆயிடுமே. பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பாடு தானே, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அட, நாங்க என்ன இனிமே சமைச்சாப்பா கொடுக்க போறோம்? பாவாடை மண்டபத்துல இருந்து குழம்பெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். ஆளுக்கு 2 இட்லியா சாப்பிட்டுட்டு போங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லா தெரியாதுல்ல. சரிங்க, அப்ப சாப்பிட்டுட்டே போறேன். ஏக்கா, வனசக்கா, வாடா பாவாடா. என்ன மண்டபத்துல இருந்து வர்றதுக்கு இம்புட்டு நேரமா உனக்கு? நாளைக்கு மண்டபத்துல முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்கான். உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஏதாவது நம்ம பொருட்கள் கிடக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுக்கா. சரிடா பாவாடா. ஆமா, ஆட்டோக்கு வாடகை எம்புட்டு என்ன எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டியா? அண்ணன் தம்பியோட பிறக்கலைன்னு கவலைப்பட்டு என்னைய கூட பிறந்த தம்பி மாதிரி நினைக்கிறோம்னு சொன்னேன். அப்ப அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்குலாம் வாடகையா பேசுவாங்க? அட போக்கா, பாத்துக்கறலாம். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வாடகையாம்ல வாடகை. அவட உன் நல்ல மனசெல்லாம் எங்களுக்கு புரியும்டா. 1000 தான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் வாய் வகுற வேற தானே. குடுக்கறத வாங்கிக்கையா வேணாம்னு சொல்ற? ஐயா, காசை கொடுத்து என்ன அண்ணியன் ஆக்கிருவிய இருக்கே. குடும்பத்துல ஒருத்தனா நினைக்க மாட்டீங்களா நீங்க? அப்ப இல்லடா. அக்கா, இந்தாக்கா, இந்த ட்ரம்ல குழம்பு இருக்கு. அண்ணன் ஒரு ட்ரம்மும் ஒரு கட்டப்பையும் கொண்டுட்டு வராரு. அதுல கொஞ்சம் மிச்ச மீசாடி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் கட்டப்பையில 2 கிழவியோட சேலை இருந்துச்சுக்கா. எந்த கிழவி விட்டு சேலைன்னு தெரியல. அதை மறக்காம எடுத்து கொண்டு போய் யார் விட்டுன்னு பார்த்து கொடுத்துரு. சரிடா பாவாட. சரி வா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு போவா. ஐயோ வேணாக்கா, மத்தியானம் சாப்பிட்ட கறி குழம்பே நெஞ்சு வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல சாப்பிட்டேன்னு வச்சுக்க, லொபக்குன்னு வாந்தி எடுத்துருவேன். நான் போயிட்டு வரேன் சாமி. இவங்க என்ன சோத்த போட்டே கொண்டு வாங்க இருக்கே. சரிடா பாவாட. அன்னைக்கு மாடனக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிடா பாவாட, போயிட்டு வா. சிங்காரனே, சிந்தாம கொண்டு போனேன். உள்ள குழம்புலாம் இருக்குல்ல. மனசா, பாவாடை கொடுக்க சொன்னா. அட, உள்ள கொண்டு போய் அடுப்படியில வைங்க கொழுந்தனாரே. ஏன் இங்கனே வச்சுட்டு நிக்கிறீங்க? சரிங்க மைனி. இந்த மூதேவி எங்கிட்டு கடந்து வந்துச்சுன்னு தெரியல. சும்மாவே அந்த புள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டு இப்பதான் 2 வார்த்தை பேசவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள இந்த இது எல்லாத்தையும் கெடுத்துருச்சா? திருட்டு நாய், என் புள்ள விட்டு நகையை திருடிட்டு எப்படி வந்து நடு வீட்டுக்குள்ள நல்லவே மாதிரி நிக்கிறான். குடும்பமே திருட்டு குடும்பமா இருந்தாலும் இருக்கும். அந்த பாட்டி சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கொழுந்தனாரே, ஏன்பா வெயிட்ட கையில வச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? உள்ள கொண்டு போய் வைங்க போங்க. சரிங்க மைனி. அக்கா, மாமா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காரு. போய் ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா? இப்ப அவர் சாப்பிடல அழுகுதா? நீ பேசாம இரு. எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, மாமா பசி தாங்க மாட்டாரு. அதெல்லாம் உன் மாமே சாப்பிடுவாரு, நீ கவலைப்படாம இரு. சரிக்கா. ஜீவா, எங்கடா இருக்க? ஜீவா. ஆப்பா சாவித்ரி, மாப்பிள்ளை தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரூம்ல கதவை அடைச்சுக்கிட்டு இருக்கவும் சத்தம் கேக்குதா என்னவோ? அக்கா சொல்லுங்கக்கா. ஜீவா, டைம் ஆச்சுடா. அப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? உங்களுக்கு ஓகேனா கிளம்பலாம்க்கா. சாவித்ரி, இருங்கப்பா, சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னீங்க. பொண்ணெல்லாம் இன்னும் உள்ள கூட்டிட்டு போய் விடணும். நீங்க தானப்பா இதெல்லாம் பார்க்கணும். ஐயோ இல்லைங்க, நான் மறந்தாப்புல சொல்லிட்டேன். அம்மா அப்பவே கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு கேட்டாங்க. பாப்பா அழுதுகிட்டு பாலே குடிக்காம இருக்கலாம். நான் போனாதான் பால் குடிச்சு தூங்க வைக்கணும். நாங்க அப்ப கிளம்புறோம், நீங்க பாத்துக்கோங்க. சாவித்ரி, நீ நாத்தனா இருந்து உள்ள கொண்டு போய் விட்டா தானே நல்லா தெரியும். நாங்க அக்கா தங்கச்சியை என்னன்னு கூட்டிட்டு போறது? நீங்க என்ன பொண்ணுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியா என்ன? அடுத்த வீட்டுக்காரவங்க தானே, அதெல்லாம் கூட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா, பாப்பாவை அம்மா மேனேஜ் பண்ணிப்பாங்கக்கா. நீங்க கொஞ்ச நேரம் இருக்கிறதுனா இருந்துட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ஜீவா, நல்ல நேரம் 9:30 தானா, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. வா, நம்ம கிளம்பலாம். பாப்பா ஒத்தையில இருப்பால, நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு அம்மாவை ஒரு வழி பண்ணிடுவாடா. சரிக்கா, சரி அப்ப வாங்க போலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு. முடிவு எடுத்துட்டு பேசுறிய, இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு ஒரு போன் அடிச்சு சொல்லிருங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். என்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போகணும்னு சொல்லுங்க, நாங்க அன்னைக்கு வந்து கூட்டிட்டு போய்க்கிறோம். சரிப்பா சாவித்ரி.
ஜீவா வாடா கிளம்பலாம். அதோ வரேன்க்கா. இந்தரா, அப்ப அண்ணன் போயிட்டு வரேம்மா. சரிங்கண்ணே. அக்கா, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து வண்டி ஓட்டுங்க. பத்திரம். ஓகேக்கா. ஏங்கா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு, அவரை பார்த்தோன்னே இப்படி சொல்லிட்டு போகுது. அதுக்காக இந்த வீட்டு பக்கமே வராம இருக்க போறாங்களா என்ன? சம்பந்தம் பண்ணியாச்சு, இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழக தானே வேணும். நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்ன சரியாகும் சொல்லுங்க? இந்த நாயை சொல்லணும்டி மாடனே, கல்யாணான கையோட என்ன காரியத்துல அந்த ஆளு இழுத்து விட்டுருக்கான். அந்த ஆளு திண்டா என்ன திங்கலைனா என்ன? நம்ம நாத்துனா முன்னாடி அவன் திங்கிறத பத்தி கேட்கணுமா? அவன் திங்கிறியான் சாகுறியான், யாருக்கு வந்து இப்ப என்ன கேடா கிடக்கு? மனசா, இப்ப எதுக்கு பிள்ளைகிட்ட கடுப்படிக்கிற? அவ ஏதோ யதார்த்தமா மாமா சாப்பிடாம இருக்காங்களேன்னு கேட்டிருக்கா. அவ ஒரு பாசத்துல கேட்டதுக்கு இந்த பிள்ளை இப்படி முனைச்சிட்டு போகும்னு அவ என்ன கனவா கண்டா? சரி விடு, குடும்பம்னா நாலும் பெண்ணு நல்லது கெட்டது எல்லாம் இருக்கத்தாமா செய்யும். விடு, அதுக்காண்டி பிள்ளை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? அவ நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த ஆளு கங்கணம் கட்டிக்கிட்டு கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு தெரியறாங்க. அந்த ஆளு எக்கேடு கட்டு போனா இவளுக்கு என்ன வந்துச்சு? இவ வாழ்க்கை தானே இவ பாக்கணும். இப்படி புத்தி இல்லாம கூறுவார் இல்லாம இப்படியே கடந்து கடந்து பாரு, இவ வாழ்க்கை எதுல வந்து நிக்க போகுதுன்னு பாரு. மாமாவை நீ நம்பாம இருக்கலாம், ஆனா எனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த செயினை தெரினது மாமா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமா, இவளுக்கு அப்படியே எல்லாம் தெரியும். இவ அப்படியே வந்து பார்த்தா வாரு, ஊரே சொல்லுது அந்த ஆளுதான் தேடி இருப்பான்னு. இவ என்னமோ மாமா இதுன்னு. மனசா, உனக்கு ஒரு கூறுவாரும் தெரியாதம்டி. அவன் எந்த நேரத்துல புள்ளைகிட்ட என்ன கத்திக்கிட்டு இருக்க? அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படியா பேசுறது? புள்ள முகம் பாரு எப்படி வாடி போய் கிடக்குன்னு. இவன் நல்லா இருக்கணும் தனக்கா ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டது மாதிரி இப்படி பண்றாளேக்கா. அவன் நாத்தனாக்காரி கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகுதுன்னு பத்தியா? ஒரு வார்த்தை போயிட்டு வரேன் நைண்டாரான்னு சொல்லாம கூட போறாக்கா. மனசாக்கா, நகை தொலைஞ்சிருச்சேங்கிற வருத்தத்துல அந்த பொண்ணு அப்படி போகுது. அதுக்காக உறவே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? வீட்டுக்கு வந்த மருமகளை வேணான்னு விரட்டிய விட போறாங்க. அட விடுங்கக்கா, உறவுன்னா அப்படித்தான். என்ன இவளுக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் சமாளிச்சுப்பா. அவ கெட்டிக்காரி தான், நீங்க அவளை நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல விடுங்க. அட ஆமா வனசா, மாடன்னு சொல்றது மாதிரி நயன்தாரா கெட்டிக்கார பிள்ளை. அந்த பிள்ளை போற வீட்டுல எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி வளைய வேண்டிய இடத்துல வளையணும், நெளிய வேண்டிய இடத்துல நெளியணும்னு அவளுக்கு தெரியும். அவளை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத முதல்ல விடு. அன்னைக்கிலிக்கா, சரி வாங்க பிள்ளையை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வந்துடலாம். சரிம்மா மாடனே, சரி வா போவோம் வா. இங்க பாருடி, இங்க நடந்ததெல்லாம் இதோட போகணும். சும்மா அந்த பையன்கிட்ட போய் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது, சரியா? உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், என்னம்மா? இப்படி சிரிச்ச முகத்தோட பிள்ளைய வழி அனுப்புவாளா? உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்காத பிரச்சனையா? நம்மளுக்கு பிரச்சனை என்ன புதுசா என்ன? கொஞ்சமாவது சிரியாண்டி, ஏதோ புதுசா பிரச்சனையை பாக்குற மாதிரி தான் உம்முன்னு இருப்பா. சிரிக்கிறாங்க, திட்டு நல்ல போடி. இன்னைக்கு நான் திட்டிட உனக்கு அப்படித்தான் தெரியும். மாமியா மாமன்ட்ட போய் திட்டு வாங்கவேல, போனா வர ஒருத்தி அவட்ட வாங்கி கட்டையில தாண்டி தெரியும் இந்த அக்கா எம்புட்டு தேவலைன்னு. அப்ப கதறிக்கிட்டு ஓடியாருவ. அக்கா நீ பேசுறத நீ சொல்லையிலேயே நான் ஒழுங்கா இருந்திருக்கலாம், ஒழுங்கா உன் சொன்னபடியே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப இவளுக தொல்லை என்னால தாங்க முடியலன்னு கதறிக்கிட்டு வருவீல, அப்ப தெரியும் முடியும் அக்காவோட அருமை உனக்கு. வீட்டுக்கு விருந்தாடிலாம் வந்திருக்கவல? ஆமா அன்னைக்கிளி, அண்ணன் வந்துட்டேன் மத்தியானமே. நீ எப்போ வந்து அண்ணனை பாக்குற? இன்னும் மத்தியானமே வந்துட்டியா? என்னன்னே சொல்ற? எம்மா நீனாலும் ஒரு வார்த்தை சொல்லி விட கூடாது? மாமா என்ன மாமா அதெல்லாம்? அண்ணன் வந்திருக்கு, ஒரு எட்டு சொல்லி விட்டுருந்தா ஓடியாந்திருப்பன்ல. அன்னைக்கிளி, அது எப்படி மச்சான் வந்திருக்கையில சொல்லாம இருப்பேன்? மச்சான் தான் கல்யாண வேலையா புள்ள அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? அது எப்போ வருதோ அப்போ வரட்டும்னு சொல்லிட்டாரு. மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு எது? அதை நானும் வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். ஆமா டிஸ்டர்ப் பண்றாரு, டிஸ்டர்ப் நல்லா ஆத்தன் டிஸ்டர்ப். ஆமா வந்து ஒரு எட்டு சொல்லிட்டு வந்திருந்தா, பிறந்தவன் வந்திருக்கீல அங்க என்ன வேலை எனக்கு? இந்த பொண்ணு உள்ளையில பாத்துக்கிட்டு ஒரு வேலை வெட்டி அங்கக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓடி வந்திருக்க மாட்டேனா? சாப்பிட்டியா சாப்பிடலையானே? எம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தியா? அதெல்லாம் செஞ்சு தாண்டி கொடுத்தேன். சாப்பிட்டேன் வந்து உட்காரு வா. என்ன நீ மட்டும்தான் வந்தியோ? இல்ல நிகிலி, உன் மருமையை ரோஹித் வந்திருக்கேன். வண்டியில வந்தது ஒரு மாதிரியா இருக்கேன். சரி அத்தைய காலையில பாத்துக்கலாம், போய் தூங்குடான்னு நான் தான் இப்பதான் தூங்க சொன்னமா. அப்படியா? சரிண்ணே. மறுமையும் அப்ப தூங்கட்டேன். பாவம் வண்டி வாசியில வந்தது சின்ன பிள்ளை, உடம்பு வலியா இருக்கும்ல. அன்னைக்கிளி சாப்பிட்டியா? என்னம்மா அத்தை இட்லி ஊத்திருக்காக, போய் சாப்பிட்டுட்டு வரியா? என்ன மாமா சாப்பாடு? என் பிறந்தவனை பார்க்கவுமே எனக்கு பாதி வயிறு நிறைஞ்சு வச்சு. என்னத்தான் நான் போட்டு சோறுதீங்க? இருக்கட்டும், அண்ணனோட செத்தோட பேசிட்டு இருந்துட்டு போறேன். அதானே கேட்டேன். ஏன் அன்னைக்கிளி அண்ணனை பார்த்துட்டாத்தான் பசி பறந்து போயிருமே.
அப்புறம் என்ன, பொம்பளை பிள்ளையில பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துப்புட்டு பிறந்தவங்களையும் பெத்தவங்களையும் பார்க்கறது எங்களுக்கு தெய்வத்தை பார்க்கறது மாதிரில இருக்கு. மச்சான், என் பொண்டாட்டின்ங்கிறதுனால நான் பெருமைக்கு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. என் பிள்ளைய ஒரு அழுத்து செலுத்தி என்னைக்கோ ஒரு நாளைக்கு எம்மா ஏதாவது கதை இருந்தால் சொல்லுவோமா, கேட்டுக்கிட்டே தூங்குவோம்னு சொல்லுங்க. அன்னைக்கு கூட கழுதையில் ஒரு காக்கா குருவி கதையை சொல்லி அந்த பிள்ளையில தூங்க வச்சதே இல்லை. அண்ணன் தங்கச்சி கதையை சொல்லித்தான் மச்சான் என் பொண்டாட்டி தூங்க வச்சிருக்கா. அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கதையும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஆமா ஆமா, இந்த மனுஷன் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சது தானங்க நான் சொல்ல முடியும். ஆமா, அண்ணன் தங்கச்சிக்கு பேரு போனவங்களா ஒவ்வொன்றுக்கும் பாராட்டி சீராட்டி கஷ்டப்பட்டாலும் அடுத்த வீட்டில் போய் ஒரு பண்டத்துக்கு நிற்காத அளவுக்கு என் பிள்ளையில ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து வளர்த்தேன். இன்னைக்கு என்ன வளர்த்து என்ன பிரயோசனம்? என் பிள்ளைய ரெண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசையில ஏதோ ஒரு வழியில சிரமப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. எம்மா சரி வீடு, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அண்ணன் வந்திருக்கு, மயனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கேன், சந்தோஷமா 4 வார்த்தையை பேசாம இப்படி எதுக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க நீ? நல்ல வசதியான இடம், போற இடத்துல நம்ம உள்ள சந்தோஷமா இருக்கட்டுமேனு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு நல்ல இடத்துல வாக்கப்பட வச்சு என்ன பிரயோசனம்? இருந்த எதையுமே அனுபவிக்க முடியாம ஒரு ஓலை குடிசையில அதுவும் வாடகைக்கு வந்து என் மருமையினை குட்டி கொண்டு வச்சிருக்க. முடியாததோட என் மருமையும் கூட சேர்ந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. 1க்கு 2 பிள்ளைகளையே ராணி மாதிரி வளர்க்க வேண்டியவ இப்ப எம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்க முடியே. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவே. ஐட்ட மக இருக்கா, மாமா மக இருக்கா, அவளை கட்டிக்க இவளை கட்டிக்கன்னு ஒத்த காலில் நின்றேன். நான் சொந்தத்தில் இல்லைனாலும் பிறத்திலையும் வந்து வரிசையில் நின்றுச்சு பொண்ணு. எல்லாத்தையும் உதறிப்பட்டு நான் காதலிச்சுட்டு இவளத்தையும் கல்யாணம் முடிப்போம்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு ஓ வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா நிற்கிது. நாங்களும் வந்து இப்படி அனாதையா கிடக்குறோம். 2 உள்ளையில ஓவியமா பெத்து எந்த புள்ளதான் நல்லா இருக்கு நிம்மதியா இருக்குன்னு நான் நிம்மதி அடைகிறது. குடும்பம்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துருமா? நாளும் பின்ன நல்லது கெட்டது இருக்கத்தானே செய்யும். எல்லாத்தையும் கடந்து போறது தானே வாழ்க்கை. எதுக்கு பாவம் நீங்க வயசான காலத்துல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்னத்துல அன்னைக்கிளி குறைச்சலா இருக்கா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அன்னைக்கிளியே சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். நீங்க சந்தோஷமா தாப்பு வச்சிருக்கிய, ஆனா எல்லா வசதியும் இருந்து இப்படி வந்து ஓலை குடிசையில சிரமப்படுறீங்களேன்னு நினைக்கலது. பெத்த வகுறு 10 கிட்ட எரியுதுப்பு. எம்மா இப்படியேவா இருந்துருவான், நாங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்மா, நீ என்னை நினைச்சு கவலைப்படாத. நொண்ணுங்கார மைனி அடிச்சு விரட்டிட்டானாம்டி. இனிமே வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. அப்ப என்ன கொடுவனையே சொல்ல? அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் தேடி போன வாழ்க்கை, அவன் பொண்டாட்டியோட அவன் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லித்தானே என் புருஷனை கூட்டிக்கிட்டேன்னா. கொண்டாங்குடுத்தா வீடா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஓ வீட்டுக்கு வந்தேன். எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த பிள்ளையவும் விரட்டிவிட்டு இப்ப மொட்டை கட்டையா உட்கார்ந்துருக்கேன்டி. என்னம்மா சொல்ற? அண்ணன் மைனிய வீட்டை விட்டு அனுப்பிடுச்சா? அதுக்கு ஏன் அன்னைக்கு நீ இவ்வளவு ஷாக்காகுற? அவளை எல்லாம் அடிச்சு கொல்லாம விட்டுருக்கன்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. அவெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு அவளுக்கு? என்ன நீ எதையும் புரிஞ்சுதான் பேசுறியா? அம்மாவும் அப்பாவும் எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன், என் வீட்டுக்கு எதுக்கு அவங்க வந்தாங்க? உன் வாழ்க்கையில அவங்கனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உன் நிம்மதி கெட்டக்கூடாதுன்னு தானே கிளம்பி வந்தாங்க. இப்படி அனுப்பி விட்டுட்டு தனியா இருக்கோம்னு சொல்ற, ஏனே இப்படி எல்லாம் பண்ற? அப்பா வயசென்ன அவ வயசென்ன? அத்தை தண்டியால மரியாதை இல்லாம பேசுவா. அம்மாவுக்கு ஒரு 10 ரூபா காசு செலவு பண்றதுக்கு யோசிக்கிறா. இருந்தா இரு செத்தாச்சான்னு சொல்லி சோறு கூட போடாம கொண்டு இருந்திருக்கா. அவளை வீட்டுல வச்சு அழகு பார்க்க சொல்றியா அன்னைக்கு? என்ன மைனி குணம் என்ன இன்னைக்கு நேத்தா இருக்கு? அவங்க குணம் தெரிஞ்ச குணம் தானே. இதுக்கு ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? இப்படி அமைதியா போய் எத்தனை காலத்துக்கு அமைதியா போக சொல்ற? இன்னைக்கு நீ கூட்டிட்டு வரலைனா அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு என்னத்தையாவது குடிச்சிட்டு செத்து போயிருப்பாங்க. அதை உன்னால பாத்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மச்சான் டென்ஷன் ஆகாதிய விடுங்க. இல்ல மச்சான், இம்புட்டு நடந்திருந்தோம் அவன் மைனிக்கு சப்போர்ட் கட்டிக்கிட்டு வரானா, அப்ப அவளை என்ன சொல்ல? மச்சான் நீங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னு மத்தியானம் சொன்னவும் எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா தான் இருந்துச்சு. வயசு என்ன சின்ன பிள்ளைகளா, பயலும் பெரிய பயலா வளர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக தேடுற வயசுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புனா நல்லாவா மச்சான் இருக்கு? சம்பந்தம் பண்ண போற வயசு வந்து அவளுக்கு அறிவு இல்லைனா அவளை என்ன மச்சான் செய்யறது? இப்ப திருந்தலைனா அவ எப்பதான் திருந்த போறா?
நீ தானடா தேடி போன, நீ தானே தேடி போன, நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானடா நான் பெத்த மயனே. அதுக்கு யாரு வந்து என்ன செய்ய முடியும், யாரு வந்து என்ன செய்ய முடியும்? நீனாவது நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி தானடா விட்டுட்டு வந்தேன். இப்படி நீனு நிம்மதி இல்லாம வந்து புலம்பிக்கிட்டு கிடைக்கியடா நான் பெத்த மயனே. ஏன் நிம்மதி என்ன இன்னைக்கு நேத்தா போச்சு? அவ கழுத்துல என்னைக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தனோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சு. மனுஷியாவா இருக்கா, ராட்சசியாவல இருந்திருக்கா? நீ 1000 சொல்லு, மைனிய வீட்டை விட்டு அனுப்புனது தப்புனே. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு மைனிய வீட்டை விட்டு அனுப்புனா என்ன அர்த்தம்? மருமையும் கூட எதுவும் என்னன்னு கேட்கலையா? அவனுக்கு நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குற வயசு வந்துருச்சு. அன்னைக்கு காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா? அவன் அம்மா பக்கம் தப்பு இருக்கவும் தானே என் பக்கம் நிக்கிறேன். இல்லைன்னா இத்தனை நாளாகியும் அவளை என்ன ஏதுன்னு போய் பார்க்காம இருப்பானா? ஒரு போன் கூட பண்ணி பேசாம இருப்பானா? அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். நிக்கிலி, மத்தியானம் மச்சான் வந்ததுல இருந்து இதை கேள்விப்பட்டதுல இருந்து அத்தை ஒரே அழுகையாதான் அழுதுகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இப்பவும் திரும்ப ஆரம்பிக்க வேணாமா? சரி போ, கூட்டிட்டு போய் அத்தையை தூங்க வை போ. ஷோ, என்ன கொடுவனைய சொல்லவோ போ. என்ன வா, நீனு வந்து படு வா, மத்தத காலையில பேசிக்கிடுவோம். நான் கொஞ்ச நேரம் காத்தாட மச்சானோட பேசிட்டு இருந்துட்டு வரேன். நீ அம்மாவை கூட்டிட்டு போ. சுகர் மாத்திரை இன்னும் அது போடல, எடுத்து கொடுத்து கொஞ்சம் போட சொல்லிடு. ஆமா, நான் சுகர் மாத்திரை போட்டு கல்லு மண்ணு செவரு கட்டி இருக்கேன். என் பிள்ளைய வாழ்ற அழகு பார்த்து ரசிக்கணும்ல. சுகர் மாத்திரை போட வேண்டியதான் சுகர் மாத்திரை. நிக்கிலி, கூட்டிட்டு போமா. எம்மா சரி, நீ அழுது மேற்கொண்டு உனக்கு முடியாம வந்துட போகுது. எந்திரி வா, உள்ள வந்து படு. பாட காத்து நேத்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சிலு சிலுன்னு இருக்கு. பா, மேற்கொண்டு உனக்கு முடியாம வந்துச்சுன்னா அது வேற என்ன பண்றது? உள்ள வந்து படு வா. வாங்க மேடம். பால் கொடுக்க சொன்னாங்க. யார் சொன்னா? அக்கா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கால் எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அச்சோ, அதெல்லாம் அக்கா சொல்லலையே. ஏய், அப்ப சாவி உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையாடி? மைனி அப்பவே கிளம்பிட்டாங்க. மாடன் அக்காவும் அன்னைக்கிளி அக்காவும் தான் கூட்டிட்டு வந்து விட்டாங்க. சாவி கிளம்பிட்டாளா? என்ன சொல்ற? வந்து உட்காரு வா. மாமா வீட்டுக்கு வந்தாரா, அவரை பார்க்கவும் மைனி கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்தரா, அக்கா கிளம்பிட்டாளேன்னு உனக்கு வருத்தமா என்ன? இல்ல, என்கிட்ட சொல்லிட்டு கூட போல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவதான் அண்ணனை தப்பா நினைச்சிட்டு இருக்கால, அந்த வருத்தத்துல டக்குன்னு கிளம்பி போயிருப்பா. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிருக்கலாம். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஓகேவா? இல்லைங்க, எனக்கு என்னவோ மைனிக்கு என்ன பிடிக்கலையோன்னு தோணுது. என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க தானே? மக்கு சாவி கோவம்லாம் கொஞ்ச நேரம்தான். அவ எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டா. என்னவா இருந்தாலும் யார் மேல கோவம் இருந்தாலும் அப்பவே டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் காட்டிடுவாளே தவிர மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸா பழி வாங்குற பழக்கம்லாம் அவளுக்கு இல்லடா. நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத. அட, வந்ததுல இருந்து இப்படி மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல. அக்கா வந்தோடனே பால் தான் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல பாலை குடிங்க. நான் பால் குடிக்கணும்னா நீ சிரிக்கணும். நீ சிரிப்பியா மாட்டியா? போதுமா? இப்ப பாலை குடிங்க. அட, இப்படியா சிரிப்ப? ஏதோ புதுசா யார்கிட்டயோ பார்த்து பழகிறது மாதிரி பவ்யமா உட்காந்துருக்க. 6 மாசமா போன்ல அரட்டை தானே அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, நார்மலா ஃப்ரெண்ட்லியா ஃப்ரீயா பேசுடி. ஏதோ புதுசா யாரையோ பார்த்து பேசுறது மாதிரி பேசிட்டு இருக்க. ஏங்க, மாமா நகையை கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க ப்ளீஸ். லூசு, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு ஜீவா மகாலுக்கு போய் சிசிடிவி கேமரால செக் பண்றேன்னு சொல்லியிருக்கான். காலையில முதல் வேலையா யாரு நகையை எடுத்தா இல்ல நகை எங்க இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். அதை பத்தி எல்லாம் என் அழகு பொண்டாட்டி கவலைப்படக்கூடாது. அந்த பொறுப்பு என் பொறுப்பு, சரியா? சரிங்க. சரி, அப்புறம் இப்படி மாமா எடுத்தாரா, செயின் காணாம போயிடுச்சா, யார் எடுத்திருப்பா அப்படின்னு விடிய விடிய அதை பத்தியே பேசிட்டு இருப்போமா? அக்கா வரும்போதே சொல்லி தான் விட்டா, உள்ள போய் மாமாவை பத்தியோ நகை காணாம போனதை பத்தியோ பேசக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. நான் இனிமே அதை பத்தி பேச மாட்டேன்.
அட உங்க அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத. கணவன் மனைவிங்கிற உறவு காதலை பகிர்ந்துக்கிறது மட்டும் கிடையாது, தன் கவலைகளையும் சேர்த்து பகிர்ந்துக்கிறது தான் கணவன் மனைவி உறவு. இப்போ நீ உன் கவலைகளை என்கிட்ட சொல்லவும் உன்னோட மனபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, நீ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றல, அப்ப என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ண. இதை மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமா ஷேர் பண்ணலாம், ஓகேவா? ம் சரிங்க. இங்க பாரு நைன்தாரா, உங்க வீட்டில் உங்க அக்கா கூட நீ எப்படியெல்லாம் ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் வந்து ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். எங்க அம்மா அப்பாவை உன் அம்மா அப்பாவா நினைக்கணும். எங்க அக்கா சிடுசிடுன்னு இருப்பாளே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. உங்க அக்கா மாதிரி எங்க அக்காவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீ வீட்டுக்கு வந்து பழகி பார்த்தீன்னா அவளோட குணமும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும், சரியா? ம் சரிங்க. சின்ன வயசுல இருந்தே சொந்தங்களுக்காக நிறைய ஏங்கியிருக்கோம். அதனால அம்மா அப்பாவையோ சொந்தக்காரங்களையோ நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா மாதிரி கண்டிப்பாக நான் அத்தை மாமாவையும் நல்லா பார்த்துப்பேங்க. நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அவங்க ஏதாவது தப்பு பண்ணுனா அவங்க உன்னை குறை சொன்னா நீ அப்படியே அடங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. உன் வீட்டில் நீ எவ்வளவு சுதந்திரமா இருப்பியோ அதே சுதந்திரத்தோட அங்கேயும் இருக்கலாம். உன் மேல தப்பு இல்லைன்னா நான் இதை பண்ணல, ஏன் இப்படி என் மேல பழி போடுறீங்க, நான் என்ன பண்ணனேன்னு தைரியமா வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். உன் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைக்கலாம். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு சொன்னனே தவிர யாருக்கும் அடங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. எப்போதும் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன் வீடு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து செய்யணும், எடுத்து பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் என்னோட ஆசை. ம் சரிங்க, கண்டிப்பா. என் அழகு பொண்டாட்டி சாரியில செம்மையா இருக்குடி. சரி, பால் சாப்பிடலாமா? ம் ம் தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா பொன்மொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானால் கடல் என் மடியில் உன்னை எந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே.